அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகிறான் தன் அடியார்கள் தனக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது புத்தகம் அல் குர்ஆனிலே இந்த நன்றி செலுத்துதல் என்ற வார்த்தையை பல முறை பயன்படுத்துகிறான். நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களுக்கு, நன்றியிலே இருக்கக்கூடிய அடியார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தண்டிப்பதில்லை என்று சொல்லுகிறான். அல்லாஹ் கூறுகிறான், மா யஃஅலுல்லாஹு பிஅஸாபிக்கும் இன் ஷகர்தும் வ ஆமன்தும். அல்லாஹ் ஏன் உங்களை வேதனை செய்ய போகிறான்? மா யஃஅலுல்லாஹு பிஅஸாபிக்கும், உங்களை வேதனை செய்வதில் அல்லாஹ்விற்கு என்ன கிடைத்து விட போகிறது? இன் ஷகர்தும் ஆமன்தும், நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்திக் கொண்ட அடியார்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம், அவனை நம்பிக்கை கொண்ட அடியார்களாக நீங்கள் இருக்கும் பொழுதெல்லாம் அல்லாஹ் உங்களை ஏன் வேதனை செய்ய போகிறான்? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். வ கான அல்லாஹு ஷாக்கிரன் அலீமா. தன் அடியார்களுக்கு அல்லாஹ் நன்றி செலுத்துகிறான், அறிந்தவனாக இருக்கிறான். ஷாக்கிரன் அலீமா. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் சொல்லுகிறான், பாருங்கள் அவனது புத்தகம் அல் குர்ஆனிலே, ஃபகுலு மிம்மா ரஸககுமுல்லாஹ் ஹலாலன் தய்யிபா வஷ்குரு நிஅமத்தல்லாஹி இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன். இபாதத்திற்கு அல்லாஹ் ஷர்த் வைக்கிறான். நீங்கள் அல்லாஹ்வை வணங்குபவர்களாக இருந்தால், இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன், நீங்கள் அல்லாஹுவை வணங்குபவர்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கி கொடுத்த சிறந்த உணவை உட்கொள்ளுங்கள். வஷ்குரு நிஅமத்தல்லாஹ், அல்லாஹ்விற்கு அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் இதை, நன்றி செலுத்தக்கூடிய தன்மையை. மேலும் சொல்லுகிறான், பாருங்கள், وَكَذَلِكَ فَتَنَّا بَعْضَهُمْ بِبَعْضٍ لِيَقُولُوا أَهَؤُلَاءِ مَنَّ اللَّهُ عَلَيْهِمْ مِنْ بَيْنِنَا أَلَيْسَ اللَّهُ بِأَعْلَمَ بِالشَّاكِرِينَ. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அறிய விரும்புகிறான், அல்லாஹ் தெரிந்து கொள்ள விரும்புகிறான், தன் அடியார்களில் யார் தனக்கு நன்றி உள்ள அடியார்களாக வாழ்கிறார்கள், யார் தனக்கு நன்றி கெட்டவர்களாக வாழ்கிறார்கள் என்பதை அல்லாஹ் அறிந்து கொள்ள விரும்புகிறான்.